இங்க பாரு கதிர், உங்க அம்மா அப்பா யாருங்கிறத கூடி சீக்கிரம் நாம தெரிஞ்சுக்க தான் போறோம். நாமளே அதை கண்டுபிடிப்போம். கதிர், கதிர், இப்ப ஏன் வருத்தப்படுற? நான் தான் உன் அம்மா. வா, தலை வச்சு படுத்துக்க. வா. ம். என்ன அண்ணி, வச்ச கண்ணு வாங்காம உங்க மருமகள் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல பார்வதி, நேத்து இவ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்தா. அப்போ நான் என்னைக்கும் உன்னை மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன், என் பையன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னேன். அப்படியா? அப்போ உங்க மொத்த பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. இனிமே இந்த வீட்ல நம்ம ராணி மாதிரி வாழலாம், அதுவும் மகாராணி மாதிரி. அதுக்கப்புறம் நாம வச்சுதான் சட்டம் இல்ல. ஷோ, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேக்குறியா? அப்ப அவ சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப அவ எப்படி இருக்கான்னு பாரு. என்னவோ முத ராத்திரியே முடிச்சிட்டு வந்த மாதிரி. ஏய், என்னடி பண்ற? போங்க அத்தை. இருந்தாலும் உங்க புள்ள ரொம்ப மோசம். ஏய், நீ என்ன சொல்ற? நான் உங்க பேச்ச கேட்டாலும் உங்க புள்ள கேட்க மாட்டாரு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு பத்திக்காதுன்னு சொன்னா எப்படி அத்தை? நேத்து என்கிட்ட சொன்னத உங்க புள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க, அதான் சரியா வரும். நான் போறேன் அத்தை. ஏய் நெல்ரி, என்னது? தங்க செயின், தங்க விக்கிற விலைக்கு தங்கத்தை கீழே போட்டு போயிருக்காங்க. வந்த வரைக்கும் சரி, நம்ம ஆதரவு கொடுப்போம். அண்ணே, பாத்தீங்களா? இவன் சரியான திருட்டு பையன. இவன் கண்டிப்பா ரகரமுடைய ரத்தமா இருக்கவே இருக்காது. இவனை நம்பி இந்த விஷயத்துல இறங்கி அப்புறம் நாம தான் பஞ்சாயத்துல அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். சரி இருமா, நான் அவனை கூப்பிட்டு வர்றேன். இதனால எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னவென்றால், இன்னைக்கு காலையில கோயில் மண்டபத்துல ஊர் பெரியவங்க பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. அதனால நம்ம ஊர்க்காரங்க அத்தனை பேரும் பஞ்சாயத்துல கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். என்னென்ன பஞ்சாயத்தை ஊர் பெரியவங்க கூட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு? இத பத்தி ஊர்க்காரங்களா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களானே? சொல்லலையே. என்ன விஷயம்னு கேட்போம். இங்க வா. இப்ப எதுக்காக பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க? யோ, அதான் மச்சான் கேக்குறாருல, தலையை குனிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பெரிய ஐயா மேலதான் பிராது கொடுத்துருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமாமா, பஞ்சாயத்துல ஐயா கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்றாங்க. பிராது யார் கொடுத்திருக்கா? புவனேஸ்வரி அம்மா தான் ஐயா. அவ அடங்கவே மாட்டாளா? இப்ப எதுக்கு பிராது கொடுத்திருக்கா? ஜானகி, அமைதியாரு. என்னன்னு பிராது கொடுத்திருக்காங்க? அதை பத்தி பெரியவங்க சொல்லலங்க ஐயா. 10 மணிக்கு பஞ்சாயத்துன்னு மட்டும் சொல்ல சொன்னாங்க ஐயா. அப்படியா? சரி, நீங்க போங்க. சரிங்க ஐயா. அண்ணே, புவனா உங்க மேல என்னென்ன பிராது கொடுத்திருப்பாங்கண்ணே? யாருக்கு தெரியும்? வா, கிளம்பு, போலாம். அந்த சிவரஞ்சனிக்கும் ரகுராமுக்கும் இருந்த தொடர்புல அப்பா அவங்களுக்கு ஒரு பையனும் பிறந்திருக்கான். ஐயா, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவ பேசக்கூடாது.
இந்த ஊருக்கே தெரியும் எங்க குடும்பத்துக்கும் புவனாக்கும் ஆகாதுன்னு. அதுக்காக ஒருத்தர் மேல இப்படி ஒரு பழிய சுமத்துவாங்களா? இல்ல, இந்த குற்றச்சாட்டை நான் ஏத்துக்க மாட்டேன், ஏத்துக்க முடியாது. அதனால பெரியவங்கள தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இதுக்கு மேல இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மா, அப்படிலாம் கூட்டத்தை பாதியில நிறுத்த முடியாது. அவங்க இன்னும் சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லியே முடிக்கல. அவங்கள கொஞ்சம் சொல்ல விடுங்க. என்னங்க பேசுறீங்க? என் புருஷன் மேல இவ சேர்த்த வாரி எரிப்பா, அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஜானகி, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க முழுசா சொல்லி முடிக்கட்டும். ஐயா, அவங்கள மேல சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அப்போ குழந்தை பிறந்ததுமே சிவரஞ்சனி இறந்துட்டாங்க. இவரு தனக்கும் சிவரஞ்சனிக்கும் இருந்த உறவு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அந்த குழந்தையவே மறந்துட்டார். வணக்கம்ப்பா, வணக்கம்ப்பா, வணக்கம்ப்பா. இது என் மேல ஆன. என்னப்பா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, நான் ரகுராம் ஐயாவோட பையன்தான். அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இல்லைங்க ஐயா, ஆனா என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? இது இந்த பையனுடைய பிறப்பு சான்றிதழ். இது மருத்துவமனையில அட்மிட் பண்ண அட்மிஷன் கார்டு. இது டிஸ்சார்ஜ் சம்மரி. இதுல கார்டியன்னு சொல்லி ரகுராம் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் இது குழந்தை பிறந்தப்போ எடுத்த போட்டோ. கட்டில்ல சிவரஞ்சனி படுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு பக்கத்துல ரகுராம் நிக்கிறாரு. சிவரஞ்சனிய பார்த்த மாதிரி நிக்கிறாரு பாருங்க. இந்த சிவரஞ்சனி தான் ரகுராமுடைய தொடர்புல இருந்தவங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த ஜீவா.